எவ்வளோ போதா தண்ணி பாருங்க. அங்கே அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக எண்ணையும் விட்டுட்டு பெங்களூருக்கு போக போகிறாரு. பார்த்துக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எதனா பைக்லேயோ இதுலேயோ வந்தால் கூட லாரி பின்னாடி பஸ்ஸு பின்னாடியெல்லாம் நிற்காதீங்க. வெயில் ஆக்ஷன் ஆகிடுச்சு. அந்த பக்கம் விட்டா வந்துட்டார். என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நம்ம ஊர் பூலாம்பட்டிக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குதா? காலகட்டத்தில் வந்தனால போட்டிங் கிட்டிங் எதுவுமே இல்லை. 8 ஆகுது. பசங்களாம் வர நிறைய பேர் வந்து கேட்டானுங்க. கால் வந்துச்சு, கால் பேசினா அப்படியே போயிட்டானுங்க. சூப்பராக இருக்குது. அந்த மலைக்கு வியூ, அந்த மலையோட வியூக்கும் அந்த தண்ணிக்கும் வேறு லெவல் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேங்க, நம்ம கிளம்பலாம். மேட்டூர் டேம் பார்த்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகலாமா? இந்த பக்கம் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். தென்னை மரங்களும் அப்புறம் கரும்பு தோட்டம், இஞ்சி கூட வச்சுருக்குறாங்க. அப்புறம் என்ன பருத்தி பஞ்சு அது இருக்குது. கரும்பு தோட்டம் அதிகமாக இருக்குது. அது வழியங்க தென்னை மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடா ரோட் சைடில் வச்சுட்டுருக்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நிழல் தர மரமாக இருக்குது. ஒரு பக்கம் மலை, இந்த பக்கம் ஆறு, அந்த பக்கம் ஒரு மலை, சென்டரில் வயல்வெளி. அப்பா சூப்பராக இருக்குதுங்க, அடிப்பொலி. இவ்வளோ நேரம் நம்ம ஏதோ ஒரு மந்தமாக இருந்தது, இது பார்த்தோன்னே குளிர்ச்சி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே வெஹிக்கிள்ஸ் இந்த ரோட்டில் அதிகமாக இல்லாமல் அதுவும் நல்லா இருக்குது. டேவிரா எப்படி இருக்குது? இதெல்லாம் நல்லா இருக்குதா? நேற்று தான் ஓனர் நான் பெண்டு கழிட்டிங்க, வளைச்சி இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்து கூப்பிட்டு போங்க ஓனர். நேற்று ஓட்டினாட்டு ஓட்டாதீங்க ஓனர். லாஸ்ட் 2 நாள் என்னை பெண்டு கட்டிட்டீங்க. சரிடா தம்பி, பார்த்துக்கலாம். மேட்டூர் டேம் கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம மேட்டூர் டேம் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி நைட்டு வந்தோம். அந்த நைட்டில் ஒன்றுமே தெரியல, ஒரு வியூ மட்டும் தான் தெரிந்தது. தண்ணி கம்மியாகிட்டுக்குது. ஆல்ரெடி தண்ணி திறந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டா பொழுது தண்ணி கம்மியாக இருக்குது. முன்னாடி போய் பார்க்கலாம். பகலும் மட்டும் இருக்குது, ஒன்றும் இல்லை. தண்ணியாக காலியாகிட்டுக்குது. டேம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நம்ம நேரமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஒரு மாதம் முன்னாடி 20 நாளுக்கு முன்னாடி அவ்வளோ தண்ணி போச்சு. பாலத்தை ஒட்டி போய் நல்லா பார்க்கறதுக்கு வந்தாங்க. இப்போ பார்த்தா தண்ணியாக காணும். ஸோ சேட். இதோ பாருங்க, அடாடா இந்த பக்கம் நிறைய தண்ணி இருக்குது. இதுதான் டேமோட வியூவா? ஐயோ, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. செம. இந்த பக்கம் தான் டேமோ வியூ. அது ஏதோ தண்ணி இல்லை போல இருக்குது. ஆனால் அந்த பக்கம் ரிவர் நினச்சிட்டேன். ஃபுல்லாக இருக்குது தண்ணி. மேட்டூர் பெரிய ஊராக தான் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே டேம் கிட்ட ஒரு வீடு கூட இருக்காது. இந்த ஊரில் மட்டும் டேம் கிட்ட ஒரு பெரிய ஊரே இருக்குது. ஹிஸ்ட்ரி கிரியேட் இந்த ஊரில் மட்டும்தான். எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது பாருங்கள். இன்னும் கிட்ட வந்துட்டோம். டேம் தருது பாருங்கள் எத்தாப்பில். எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த டிஎன்இபி ஒர்க் ஷாப்ஸ் தான். ஒவ்வொரு டேம் கிட்டேயும் டிஎன்இபி வந்துடும். அதாவது பவர் சோர்ஸ். உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக நமது சேனல் ஒளிபரப்பப்படும் மேட்டூர் அணை. இது பூங்காவா? நீர்வளத்துறை மேட்டூர் அணை பூங்கா. அந்த பூங்காக்கெல்லாம் நான் போக மாட்டேன். கடைங்களை ஓப்பனே ஆக காணும். ஃபுல்லு காலியாக இருக்குது. காலங்காலத்தில் மீன் போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. வர்றா ரெண்டு மாடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9க்கு 2 ஓப்பன் ஆகிக்குது. உள்ளே போகலாமா? ரொம்ப தாங்க இது. 2 மட்டும் தண்ணி வந்துங்குது. இப்படி போன மாட்டேன்னு இப்படியாவா?
எவ்வளோ போதா தண்ணி பாருங்க. எவ்வளோ தூரம் நம்ம கடல் எவ்வளோ தூரம் ஆறு தண்ணின்னு எல்லாம் இந்த விளாகில் நிறைய பார்த்துருப்போம். எவ்வளோ போகிறதா போதுப்பா, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. கண்ணுக்கு குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருக்குது. வேறு மாதிரி பார்த்தீங்களா எப்படி போகுது, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆ இந்த பக்கம் தான் வருதா? இது அனுமதி நிறைய இருக்குது இந்த இடத்துல தண்ணி. அங்கே ஒன்று இருக்குதா? அங்கே ஒன்று இருக்குது. 1 2 3 அங்கே 1 4 ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடல் மாதிரி பெருசாக போயிட்டே இருக்குதுல. சரிப்பா போகலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அண்ணாச்சி பழம் கூட்டி வச்சுருக்குறாங்க. மேலே ஏறி நம்ம 16 கண் பாலத்துக்கு மேலே போகணுமா? ஓகே, போகிறோம் போயிட்டு இருக்கிறோம். ஓகே மக்களே, இது மேட்டூர் டேமோடைய 16 கண் பாலம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அருண்புரம் எங்கே நம்மளை விட்டு போக போகிறார் ஊருக்கு. ஏதோ குஞ்சாண்டி ஊர்னு ஒன்று இருக்குதான், அந்த ஊர் வழியாக அவர் போக போகிறாரு. ப்ரோ என்ன பண்ணுறது, பெரிய மனசில் தான் நிறைய நாள் ரைட் பண்ணணும்னு ஆசை தான். நம்ம மணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. குரூப்பில் எல்லாத்தோட சகஜமான வாழ்க்கைக்கும் நாமளும் கொஞ்சம் வழி கொடுக்கணும். அதனால் ஒரு சிலருக்கு ஒரு சில அர்ஜென்ட்டான ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால் ட்ரிப் போய் சீக்கிரம் முடிக்க வேண்டியது. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. பட்டு நாளைக்கு லீவு தான், எனக்கு கம்பெனி இன்றைக்கும் லீவு தான். நாளைக்கு எப்படி ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் ஹாலிடே. இன்றைக்கி லீவு கேட்டிருந்தேன். பட் இங்கே போகிறதுக்கு எனக்கு சரியாக போய்டும் 1 டே. பட் ஒருத்தருக்கு வேலை வந்ததுனால சார் அவங்க வந்து தனிப்பட்ட முறையாக போகிறது எங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரல. எல்லாம் ஒன்றா வந்தோமா, எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே ஸ்பிட் ஆகி எல்லாம் அங்கங்கே அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக என்னையும் விட்டுட்டு நம்ம பெங்களூருக்கு போக போகிறாரு. பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 4-5 ஹவர் டிரைவ் எவ்வளோதான், ஸ்லோவாக போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக ஆபத்தான ஒரு பாதையை கடந்து அப்படியே ஜாலியாக போக போகிறாரு. நம்ம மனசு அதெல்லாம் பீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் வெஹிக்கிள் இருக்கும்போது என்ன கவலை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்த்து போகிறீங்க. அடுத்த ரைடில் மீட் பண்ணலாம். அடுத்த ரைடு எப்போன்னு தெரியல, கூட சீக்கிரம் பிளான் பண்ணி சொல்லுவோம், பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய். காய்ஸ், அருண் ப்ரோ கிளம்ப போகிறாரு. இப்போ நம்ம நேராக தொப்பூர் வழியாக போயிட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக போயிட்டு பெங்களூர் போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த ரூட் போகிறதுன்னு எனக்கே தெரில. மேட்டு டம்மையும் பார்த்துட்டு எப்படியோ வந்ததுக்கு லாகில். பட் ஒரு பக்கம் தண்ணி வருது, 16 கண் பாலம் பக்கம் தண்ணி இல்லை. அதுதான் ஒரு சேடான விஷயம். என்ன ப்ரோ, அதுதான் நான் குஞ்சாண்டியூர். எப்படி போனோம் ப்ரோ? நீ எப்படி போனோம்? அது எனக்கு தெரியும், அது தொப்புற ஒரு ரோடு தெரியும். நீங்கள் எப்படி போனோன்னு? நீங்கள் எப்படிக்கா போனோன்னு? இந்த ரோட்டில் போகணுமா? ஆ ஆ ஓகே ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, ஆ காலையில் பண்ணுறேன். ஆ ஓகே ப்ரோ, வரட்டுமா? ஓகே பாய். பாய் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், அருண் ப்ரோவும் லிஃப்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரே ஆள் தான் போயிட்டே இருக்க கிடைத்தான். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு 230 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. 220 230 வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 4 ஹவர் 10 7 ஒரு 2 மணி 2:30 போய்டும். நியர் தொப்பூருக்கு வந்துட்டுங்க. தொப்பூர் ஹைவேக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டில் போகும்போது நம்ம தொப்பூரை பார்த்தா இப்போ டேயில் பார்த்துன்னு போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். தொப்பூரில் பிரிட்ஜு வேறு ரெடி பண்ணுறாங்க. பிரிட்ஜு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் ஏகப்பட்ட லாரிங்க, 1 2 இல்லை, ஏகப்பட்ட லாரிங்க வருது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்னாலும் ஸ்லோவாக தான் போகணும். 30 40 50 60 அப்படி தான் போகணும். லாரி ஏகப்பட்டது வருதுங்க. அதில் சென்ட்ரலில் வர பேரிகார்டு வச்சுருங்களா, பேரிகார்டு வண்டிங்க போக முடியறதில்ல. 1 by 1 போகணும். எப்போவுமே இந்த ரோட்டை ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எதனா பைக்லேயோ இதுலேயோ வந்தால் கூட லாரி பின்னாடி பஸ்ஸு பின்னாடியெல்லாம் நிற்காதீங்க. அதே மாதிரி முன்னாடியும் நிற்காதீங்க.
கொஞ்சம் மாதிரி தனியாக போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க, அதான் பெட்ரு. ஏன்னா அது பிரேக் பண்ணிட்டு நேராக மேலே வந்து ஏறிடுது வண்டி. நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த டேஞ்சரான ரோடை கடக்கும்போது மட்டும் பாருங்க, நிதானமாக தான் ஏறும் வண்டிங்கெல்லாம் அந்த ரோட்டில். அப்படியே அப்பு. அதனால் இதெல்லாம் வண்டி நடந்து போதா ஓட்டின்னு போகிறாங்களா, வண்டி அவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுப்பா சாமி. அவ்வளோ கஷ்டமாக வண்டி ஏறதுக்கு இந்த ரோட்டில். இல்லைடா, இந்த வண்டி வர எங்கேயும் நிற்க வச்சுட்டுக்கிறாங்க, ஏற்ற முடியாமல் பாவம். சாப்பிட்டுங்கிறாங்களா? ஓகே. பெங்களூர் 156, தருமபுரி 21. அவள் தான் தொப்பூரை தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, தொப்பூர் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் வந்து உள்ட்டா வந்து விட்டார். ஆட்டோ வண்டிகளே போக முடியாது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி யாருக்கு எதுவும் ஆகலை. போச்சு, ஃபுட்டெல்லாம் போச்சு. இதெல்லாம் போச்சு. எப்படி வந்து கவுத்தாருன்னு தெரியல. சரி போ, டைம் ஆகுது. எப்படியோ வந்து விழுந்துட்டார் பாவம். நாம் சேஃப்டியாக போவோம். எங்கே நான் பார்க்கலாமா? நான் கேட்டுன்னு வருவோம். என்னாச்சுண்ணா? என்னாச்சு? வண்டி தட்டிட்டு ரொம்ப நிறுத்தது வண்டி. எந்த வண்டி? ஓப்பா 1008 அந்த ரோட்டில். அடப்பா ரோடா என்ன சாமி இது இந்த மாதிரி இருக்குது இந்த ரோட்டில். ரோடெல்லாம் டிராஃபிக் பண்ணி யாரை வண்டியை தட்டி விட்டாங்க. எந்த வண்டின்னு யாருக்கும் தெரில. ஹெவி டேஞ்சரஸ் ரோடுங்க அது. நாம் பார்த்து தான் போகணும், உஷாராக போகணும். இந்த ரோட்டில் எல்லாம் டிராஃபிக் பண்ணி விட்டாங்க போங்க. அந்த பக்கம் ஒரு வண்டி கவுந்து கிடக்குது, இந்த பக்கம் வேறு வண்டியை தட்டிட்டான்றாங்க. எந்த வண்டியை தரணும்னு தெரில. ஓடுறாங்க ஓடிடுறாங்க, ஒன்றும் புரியல. ரோடே காலியாகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம். அந்த பக்கம் ஃபுல்லு டிராஃபிக் பண்ணிட்டாங்களா, அது அந்த பக்கம் ஃபுல்லு காலியாக போச்சு. அப்படியே விட்டு வண்டி எப்படி கவுந்துச்சுன்னு தெரில. இந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து விட்டுக்கிறான். இப்போ வந்து பாலக்கோடு ராயக்கோட்டை ரூட் வழியாக லெஃப்ட் எடுத்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தா 2-3 ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்குது. அதனால் சரி வேணாம், அந்த ரூட் வேணாம், இந்த ரோடு பிளான் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இந்த விலாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த தேனி மூணார் ரைடு எல்லோரும் போயிட்டாங்க, நம்ம லாஸ்ட்டாக போயின்னுக்கிறோம். நான் போட்ட வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா இருந்தால். அப்படியே ஃபைனலாக ஒரு பிஜிஎம் போட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இதே போல் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். பிஜிஎம் போடு டான் 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 டான்.